ஸ்ரீமத் பகவத்கீதை ஞான கர்ம சந்நியாச யோகம். இங்கே யோகங்கிறது பிரம்ம ஞானத்தையும் குறிக்கிறதாகும். கர்மம்னாலே கர்ம யோகத்தையும், சந்நியாசம் சாங்கிய யோகத்தையும் குறிக்கும். பகவான் அவதரித்த ரகசியத்தை, பரமாத்மாவுடைய உண்மையான ஞானத்தை பற்றி சொல்கிறார். ஞான யோகம், கர்மயோகம், சந்நியாச யோகம் இவை விரிவாக இந்த பகுதியில் சொல்லப்படுது. பகவான் சொன்னார், நான் இந்த அழிவற்ற யோகத்தை சூரியனுக்கு சொன்னேன். சூரியன் தன் புதல்வனான வைஸ்வத மனுக்கு சொன்னார். மனு தன் குமாரன் இஷ்வாகு மன்னனுக்கு சொன்னார். இதெல்லாம் வரிசலாக வந்திருக்கு. பகவான் என்ன சொன்னார்னா, அழிவற்ற யோகத்தை யார்கிட்ட சொன்னார்? சூரியன்கிட்ட சொன்னார். சூரியன் தான் பையனான வைவஸ்வத மனுக்கு சொன்னார். மனு தான் குமாரன் இஷ்வாகு மன்னனுக்கு சொன்னார். இந்த யோகம் தலைமுறை தலைமுறையாக சொல்லப்பட்டு வருது. இதில் உலகத்தில் முதல்ல பெற்றவர்கள் சத்திரியர்கள் என்பதாலையும் சூரியனை குறிப்பிட்டார், இஷ்வாகு மன்னனை குறிப்பிட்டார். இப்போ அர்ஜுனன் பரம்பரையாக வந்துள்ள இந்த யோகத்தை ராஜரிஷிகள் அறிந்திருந்தார்கள். அந்த யோகம் வெகு காலமாக இந்த பூமியில் மறைஞ்சு போயிடுச்சு. ஒருவருக்கு மற்றொருவர் சொல்ல வழியாக இந்த யோகம் கடைப்பிடிக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்போ அது எளிமையாக இருந்தது. இப்போ அது எளிமையாக இல்லை, மறைய தொடங்கிடுச்சு. போகங்களில் பற்றுதலும் வளர கர்மயோக பொறப்பு குறைஞ்சி போச்சு. போகங்களில் பற்றுதல் அதிகமாச்சுன்னா கர்மயோகம் குறையுது. தத்துவம் அறிஞ்சு கடைபிடிக்கிற எண்ணிக்கையும் குறைஞ்சி போகுது. தத்துவம் அறிந்து என்ன பண்ணோம், கடைபிடிக்கிறவங்க குறைஞ்சி போயிட்டாங்க. நீ என்னுடைய பக்தனாகவும் தோழனாகவும் இருக்கிறபடியால் அதே பழமையான யோகம் இன்று என்னால் உனக்கு சொல்லப்படுகிறது. இது மேலானது, ரகசியமானது. பக்தன்கிறதுனால உனக்கு சொல்கிறேன். மேலானதும் ரகசியமானதும் தகுதி உடையவர்களுக்கு மட்டுமே சொல்லப்படும், எல்லாருக்கும் கிடைக்காது. அர்ஜுனன் சொன்னான், உமது பிறப்பு பிந்தியது, சூரியனுடைய பிறப்பு வெகு காலத்துக்கு முன்பு ஏற்பட்டது. நீர் படைப்பின் தொடக்கத்தில் விஷயத்தை கூறினீர்கிறத நான் எப்படி அறியறதுன்னு ஒரு கேள்வி கேட்குறார்.